ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை டைரிஸ். நான் உங்கள் நண்பன் ஷிராப்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சீசன் 2 2வது எபிசோடு. என்னடா எவ்வளோ நாள் ஆளையே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நிறையா திங்கிங்கில் ஈடுபட்டு இப்போது மறுபடியும் நம்மளோட எபிசோட்ஸை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னையிலேருந்து எவ்ரி வீக் சாட்டர்டே வழக்கம் போல் எபிசோட்ஸை பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. அப்புறம் நீங்கள் எல்லாருமே மைண்ட் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். என்னடா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மைண்ட் ஃப்ரீன்னு சொல்கிறே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் எபிசோட்க்கும் செகண்ட் எபிசோட்க்கும் ஏதாச்சும் ஒரு குட்டி கனெக்ஷன் இருக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். யாராச்சும் இன்னும் சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோட் கேட்கலனா ஸ்பாட்டிஃபைல இருக்குது, போய் கேளுங்க. அந்த எபிசோடோட பேர் ஃப்ரீ. ப்ளஸ் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயும் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த லிங்க்கையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்மளோட சீசன் 2 செகண்ட் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எபிசோட்குள்ளே போவோம். இன்றைக்கி எபிசோடோட பேர் வாய்ஸ்னு சொன்னதும் நான் பாடலாம் போகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு பாடலாம் தெரியாது, பாடவும் வராது. பட் இந்த வாய்ஸ் வச்சு தான் என்னோடய பாட்காஸ்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு எப்படி என்னோடய டோன் மேலே நம்பிக்கை வந்துச்சு, எப்படி இந்த பாட்காஸ்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எனக்கு பியூபர்ட்டி ஹிட்டான டைம், ஒரு 9th 10th படிக்கிறப்போ நடந்த ஒரு விஷயங்க. ஸோ பேசிக்கலாக எல்லா பசங்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ என்னாச்சுன்னா, பியூபர்ட்டி ஹிட் ஆனோடனே என்னோடய வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கும். யாருக்கும் நான் பேசுகிறது புரியாது. என்னடா பேசுகிற, கொஞ்சம் மெதுவாக பேசு, நீ பேசுகிறது ரொம்ப வேகமாக இருக்குது, இல்லை உன் வாய்ஸ் குறன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு லெவலில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எப்போவுமே ஃபோன் எங்கள் வீட்டில் எடுத்தால் நான் தான் ஃபஸ்ட் எடுத்து பேசுவேன். ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு சொல்லி. நான் ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு சொல்லி சொன்னோன்னே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நீங்கள் யார் பேசுகிறதுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு. நான் தாங்க ஷிராப்தி பேசுகிறேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க. நீ ஷிராப்தி இல்லை வேறு யாரோ பேசுகிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. கேட்டால் உன் வாய்ஸ் மாறிடுச்சு, அதனால தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோனை வாங்கி அவன்தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நம்பவே ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என் வாய்ஸை கேட்டு சிரிக்கவும் ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா என் வாய்ஸ் எவ்வளோ கன்றாவே இருக்குது, எப்போ இந்த மாதிரி மாறிச்சு, நல்ல சின்ன பையனா, வாய்ஸ் க்யூட்டாக அழகாக இருந்துச்சே அப்படின்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இல்லைனாலும் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியாச்சும் இருந்துச்சே. ஆனால் இப்போ குறன்னு ஆயிடுச்சே, இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சிட்டு இருந்தேன். பட் அதுவே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பழகிருச்சு. என் வாய்ஸ் இது தான், என்னால் வேறு எதுலேயும் மாற்றலாம் முடியாது, இதை வச்சு தான் மீதி இருக்க காலத்தை ஓட்டணும் போல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டேன். பட் கொஞ்ச நாள் கழித்து இந்த குறன்னு சொல்கிற இந்த நாய்ஸ்லாம் போய் வாய்ஸ் ஒரு லெவலுக்கு செட் ஆகி என்னோடய டோன் ஒரு மெச்சூர் டோனாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, பியூபர்ட்டி ஹிட் ஆனோடனே நம்மளோட வாய்ஸ் கொஞ்ச நாளைக்கு குறன்னு இருக்கும். அப்போ நம்ம பேசுகிறதும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் நம்மளோட பாடி மேடாயிருக்குன்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு குட்டி டாபிக் கொடுத்தாலும் அந்த டாப்பிக்கில் மணிக்கணக்காக பேசுவேன். எனக்கு தெரிலனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட அதை பற்றி எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நல்லா பேசுவேன், ஜாலியாக எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு நீ தான் நல்லா பேசுகிறல்ல, உன்னோட வாய்ஸை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொன்னான். நானும் நிறைய யோசித்தேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, அப்புறம் அதில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஃபேஸை காமிக்காமல் முதல்ல என்னோடய டோனை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அதனால தான் நான் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன். அதுலேருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் எபிசோட் ஆரம்பித்தேன். இப்போது சீசன் 2 செகண்ட் எபிசோடில் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காமல் இருக்கோ, அதாவது என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில், அதாவது பியூபர்ட்டி ஹிட்டான டைமில் எனக்கு என் வாய்ஸ் பிடிக்கல. ஆனால் ஃபைனலாக என்னோடய வாய்ஸ் வச்சு தான் நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும். நீங்கள் பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இல்லை டெய்லி வேலை உங்களுக்கு இன்றைக்கி பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எப்பயோ ஒரு நாளைக்கு உங்களை அந்த வேலையே, அந்த விஷயமே உங்களை ஒரு இடத்துல போய் கொண்டு போய் வைக்கும். ஸோ நீங்கள் எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் உங்களோட கம்ப்ளீட் ஃபோக்கஸையும் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்.
அதே மாதிரி எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு பிடிச்சி போகலாம். ஸோ ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட் ஆன் வாட் யூ டூ அண்ட் டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் இந்த எபிசோட் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் என்னோட எல்லா சேனல்ஸ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, மீதி இருக்க எல்லாத்துலேயும். ப்ளஸ் சீக்கிரமாகவே யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த லிங்கே அனுப்புகிறேன். அதிலே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே சப்போர்ட் அங்கேயும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பாய்.